ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, உனக்கான தெய்வ வாக்கு. இன்றே வலிக்கும். ஆம் செல்லமே, ஒரு முறை கேள். உன் சாயப்பா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேள் என் செல்லமே. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். கவலைப்படாமலும் சந்தோஷமாக இரு. உனக்கு எந்த ஆபத்து இருந்தாலும் முற்றிலும் என்னால் காப்பாற்றப்படுவாய். ஆகவே ஒவ்வொரு வினாடியும் உனக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிக்கட்டுகள் தான். உன் முயற்சிக்கு உண்டான பலன் முழுவதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ எதை நினைத்து வருந்துகின்றாய் என்று உன் சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும். நீ அடையப் போகும் வெற்றி செய்தி ஏன் தாமதமாகிறது என்று கூட நீ நினைக்கலாம். தாமதம் கூட ஒரு சில நன்மைக்காகத்தான் இருக்கும். அதே நேரம் மிக பெரிய வெற்றிக்காகத்தான் தாமதமாக இருக்கும் என்று நினைக்க வேண்டும். நீ நினைப்பது முதலில் கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதையே விட்டுவிடு. ஆம் செல்லமே, நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் உனக்கு மொத்தமாக கிடைக்கும். உன் சாயப்பா நிச்சயமாக அள்ளி அள்ளி தருவேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். என் செல்ல பிள்ளையான நீ ஒரு தனி மனிதன் அல்ல. உனக்கு பின்னால் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நிச்சயம் நீ நினைத்தது எல்லாம், கேட்டது எல்லாம், உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கப் போகிறது. ஆயத்தமாக இரு. நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்து நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன். உன் கரம் பிடித்து உன்னை நல்வழியில் காப்பேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. எனது கண்கள் என்றும் உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. என் காதுகள் உனது வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. நானும் உன்னுடனே உனக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். தைரியமாக இரு. நீ உன் வேதனைகளை எல்லாம் நினைத்தால் துக்கம் உனக்கு தொண்டையை அடைக்கிறது. இதெல்லாம் சமாளிக்க என ஒரு நொடி போதும் என்று நினைக்கிறாய். ஆனால் மறுநொடி இதையெல்லாம் எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து போய்விடுகிறாய். நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாள் ஆகிவிட்டது. இதோ உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன். பயப்படாதே என் செல்லமே. பட்டினியாக இருக்க வேண்டாம். உன்னை நீயே வருத்தப்படுத்தி கொண்டது போதும். கண்ணீரை துடை, மனதை ஊக்கப்படுத்து. என் பிள்ளை என்றும் தைரியமாக இருக்க வேண்டும். ஆறுதலின்றி தவிக்க வேண்டாம். அந்த ஒரு நிமிடம் என்னை நினைத்துப்பார். நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பிக்கையுடன் உணர்ந்து கொண்டாலே போதும். உனக்கு என்றைக்குமே குறைவே வராது. என் நாமத்தை நீ உச்சரிக்கும் தருணம் உன் பிரார்த்தனை அனைத்தும் மெய்ப்பிக்கப்படும், உண்மையாக்கப்படும். நம்பு என் செல்லமே. விரைவில் உன் வாழ்க்கை மாறும். மாற்றம் அடையச் செய்வேன். மனம் குழம்பி நீ தவிக்கும் போதெல்லாம் நீ என் ஆலயத்துக்கு வா. உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் அங்கு பதில் தருகிறேன். மறந்து விடாதே, நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னை பாதுகாக்கவே நான் இருக்கிறேன். உன் மனம் சஞ்சலம் அடைந்து மன அழுத்தம் அதிகமாகும் போது உன் கண்களை மூடி என்னை மனதார நினை. என்னை கூப்பிடு. என் உருவம் உன் கண்முன்னே நிச்சயமாக தோன்றும். என் நாமத்தை உச்சரி. உன் கண்முன்னே நான் நிச்சயமாக தோன்றுவேன். அனைத்து பதிலும் உனக்கு நிச்சயமாக அந்த இடத்தில் நான் தந்து விடுவேன். ஏனென்றால் உன் ஆன்மாவோடு நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். சிக்கல்களுக்கு எல்லாம் நான் தீர்வு தருவேன். ஒருமித்த மனதோடு நீ என்னை அழைத்தால் உன் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயப்பா காட்சி தருவேன் என் செல்லமே. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? எந்த ஒரு காரியத்தையும் முழு ஈடுபாடோடு செய். பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் என் செல்ல பிள்ளை நீ வெற்றி பெற முடியாது. நான் ஈடுபாடுதோடு தான் செய்கிறேன், ஆனால் அப்போதும் என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்றுதான் புலம்புகிறாய். கவலைப்படாமல் செவ்வனே, உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய காரியம் நிச்சயமாக கைகூடும். தொடர்ந்து நீ அடைந்து வரும் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் இனி என்னை நம்ப மறுக்கிறாய். அதற்காக நீ செய்யும் செயல்களை
எல்லாம் நம்பாமல் செய்தால் எப்படி? சற்று யோசித்துப் பார். உன் சாயப்பா என் பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா? நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு, கவலைப்படாதே, உன்னை கைவிட மாட்டேன். நீ எந்தவித சந்தேகமும் கேள்வியும் எழுப்பாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை முதலில் வளர்த்துக்கொள். உலக அனுபவங்களை எல்லாம் எடுத்துப்பார். இந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றியுடன் இருப்பார்கள். அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு வார் என் செல்லமே. உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்து வார். உனது துயரங்களும் துன்பங்களும் அனைத்தும் இருந்த இடம் காணாமல் போய்விடும். என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு உறுதுணையாக நான் துணையாக நின்று கொண்டிருக்கிறேன் அல்லவா? என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும். மீதியை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கும் வேதனைப்படுவதற்கும் உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம். எதற்கெடுத்தாலும் அவசரம், அப்படி ஒன்றும் தேவையே இல்லை. கொஞ்சம் நிதானமாக யோசனை செய், பொறுமையாக இருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு. அந்த இடத்திலிருந்து பேசாமல் நகன்று விடு. அவர்களுக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லாதே என்று நான் பலமுறை உன்னிடம் எச்சரிக்கை செய்திருக்கிறேன். அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். பின் அதுவே கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லைதான், ஆனால் அது கோபமாய் வெளிப்படச் செய்யும். கோபம் தவறு அல்ல, அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று உன் சாயப்பா கூறுகிறேன். மேலும் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று அழகாக சித்தரித்து உன்னை விட்டு போய் விடுவார்கள். அந்த இடத்திலிருந்து அந்த நேரத்திலிருந்து உனக்கு கெட்ட பெயர்தான் ஏற்படும். அதனால்தான் நான் சொல்கிறேன், கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரித்துக்கொள். ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை உச்சரி. அது உன் மனதை சரி செய்துவிடும். உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான், அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன் மனதை ரணமாக்கி விட்டார்களே, அந்த வலி என்ன என்று உனக்குத்தான் தெரியும் தானே? அந்த ரணமான காயத்துக்குத்தான் நான் மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளைகள் மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான். ஆகவே உனக்கான உன்னை எவ்வளவாக பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. உன் எதிர்கால கனவு 100% கண்டிப்பாக உண்மையாக போகிறது. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேறிவிட்டது. இனி உனக்கானது நல்ல காலம்தான், ராஜயோகம்தான். நிம்மதியாக இரு. ஆம், இது உனக்காக ஆறுதலாக சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான். இது வார்த்தைகள் அல்ல, இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, தெய்வ வாக்கு, வேத வாக்கு. நான் சொல்வதெல்லாம் இன்றே பலிக்கும். ஆம் செல்லமே, நிம்மதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.